ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கும் நிகழ்வு என்னவென்றால், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பரிக்கலில் அமைந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் உடனமர் சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தில் நம்ம அமராவதி அன்னதான அறக்கட்டளை மூலமாக 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருந்தோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானத்தை உயர்வுகளை கூற ஒரு பிறவி நமக்கு பத்தாதுங்க. அன்னதானத்தை நாம் பிறருக்கு செய்யும்போது வறியவரின் வயிற்றுக்கு சென்று, அதாவது பசித்தவரின் வயிற்றுக்கு சென்று அவர் உயிரை காக்கும். உயிரை காக்க இரத்த தானம், உடலை காக்க உடல் உறுப்பு தானம், இவ்வுலகை காண கண்தானம், பிறர் பசியை ஆற்ற அன்னதானம் ஆகிய தானங்கள் செய்யக்கூடிய அனைவரும் இவ்வுலகில் சிறந்த மனிதர்கள் தாங்க. பரிக்கலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு அன்னதானத்தை ஏற்பாடு செய்த திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆன்மீக பற்றாளர். இவர்கிட்ட இந்த கோவில் நிர்வாகிகள் வந்து கேட்டிருக்காங்க, உடனே நம்ம அமராவதி அன்னதான அறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்ட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நம்மளும் நம்ம அறக்கட்டளை மூலமாக சமைச்சு, நம்ம அறக்கட்டளையில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் கொடுத்துலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். நம்ம அறக்கட்டளையில் தான் சமைப்போம். சமைச்சு 25 கிலோ வட்டா ஃபுல்லாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள் நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. யாருக்கும் பத்தாமல் இல்லை, மீதியும் மீறலை. நல்லா எல்லாத்துக்கும் வயிறார பசியாற்றியாச்சு. இந்த அன்னதான ஏற்பாட்டினை செய்த திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அவருக்கு மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் நீங்களும் உங்கள் ஊர் அருகில் எந்த ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி, இல்லை சாலையோரமாக இருக்கிற ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது ஒரு நபருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலுமே அதுக்கான பிறவி பயனையை நீங்கள் அடைவீங்க. அதே போல் ஆலயங்களில் பண்ணுற அன்னதானமானது பல ஆன்மீக பயன்களையும் நமக்கு தரும். அன்னதானம் பண்ணுறதும் பயன்களை தரும். ஆலயங்களில் தரக்கூடிய அன்னதானங்களை வாங்கி உண்றதும் நமக்கு பல பயன்களை தரும். ஆகையினால் எங்கு அன்னதானம் செய்தாலும் கூச்சப்படாமல் அங்கே நம்ம கையேந்தி வாங்கி சாப்பிட்ணும். இதே போல் ஆலயங்கள் அன்னதானம் அளிக்கிறதா இருந்தாலும், சாலையோர ஆதரவற்றவர்களுக்கு அளிக்கிறதா இருந்தாலும், இல்லை காப்பகங்களில் இருக்க முதியோர்களுக்கு அளிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாரி நாங்களும் உணவுகளை தயார் பண்ணி நீங்கள் விருப்பப்படுற நபர்களுக்கு நாங்கள் அன்னத்தை கொடுத்துருவோம். பணி தொண்டு செய்வதே என்பது போல் அன்னதான தொண்டினை நம் அமராவதி அன்னதான அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். பிரபஞ்ச நாயகனுக்கு நன்றி. சிவ திருச்சிற்றம்பலம். இதுபோல் பயனுள்ள தகவல்களை அறியவும், நம்ம அன்னதான நிகழ்வுகளையும் ஆலய பிரதோஷ நிகழ்வுகளை அறியவும் நம்ம சொக்கநாதர் அஃபிஷியல் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.